ஈரான், கத்தர், துபாய், சவுதி அரேபியாவுடைய எரிவாயு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புக்கிணங்க உடனடியாக கத்தரில் இருக்கக்கூடிய எல்என்ஜி தயாரிக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். மிக கடுமையான தாக்குதல் அது. இதுவரைக்கும் கத்தருடைய எல்என்ஜி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்கு 17% எல்என்ஜி உற்பத்தியை இழந்திருக்கிறது கத்தர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு வருகிற வருமானத்தில் 17% எல்என்ஜி உற்பத்தி அவர்களால் பண்ண முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கான இழப்பு. குறிப்பாக இத்தாலி, பெல்ஜியம், தென்கொரியா, சீனாவுக்கு இந்த எல்என்ஜிகள் அனுப்பப்படுகிறது, இந்த கேஸ் அனுப்பப்படுகிற நிலையில தான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கத்தர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, எதிர்வருகிற நாட்களில் இந்த நாடுகளுக்கான எங்களுடைய ஏற்றுமதியை நாங்கள் குறைக்க இருக்கிறோம் அல்லது நிறுத்த இருக்கிறோம், ஏன்னா எங்களால் அனுப்ப முடியாது, அந்த அளவுக்கு உண்டான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 26 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் கத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரானுடைய பலத்தில் ஒரு பகுதி மட்டும்தான். எங்களுடைய நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம். அது எந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காக்காரன் செய்கிறதா இருந்தால் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அது நாங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் தான் உச்சகட்ட தாக்குதல் நினச்சிடாதீங்க, ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் நாங்கள் இப்போ நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய உளவாளிகள் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 178 பேரை கைது செய்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளோடு, நேற்றைய தினம் 4 பேர், இன்றைக்கு 3 பேரை தூக்கில் போட்டிருக்கிறாங்க, மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்துக்கு மத்தியிலும் ஈரானில் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை தொடர்ந்து இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை முன்மொழிகிறது. அது என்ன சட்டம் என்று கேட்டால்